வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ட்ரபிள் அண்ட் மிஸ்ஸஸ் டார்ச்சர். ஃபைனலாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. மக்களே, இன்னைக்கு இவ்வளோ பொருள் எதுக்கு எடுத்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அரேபியன் ஸ்டைலில் எல்லாம் இவ்வளோ பொருளே காணண்டா. அரேபியன் ஸ்டைலில் எல்லாம் மந்தி பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, சிக்கன் வச்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. இன்றைக்கி முதல் முறையாக நம்ம காடையை வச்சு ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கான பொருட்கள்லாம் எடுத்து வந்தாச்சு. ஸோ நம்ம செய்ய தொடங்கிடுவோம். லெட்ஸ் கோ. இந்த க்ளோஸ் அப்ல அவங்க அப்பா மூணு தான் போய் அதான் போட்டு நிறைய போட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்ட தண்ணி எவ்வளவு அளவு ஊத்துறீங்க லூஸ் மாதிரி பண்ணாத. அது மூணு வராத வாசம் மிச்சமா வரும். காமி இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா. சரி மறுபடியும் கொட்டி அலப்போம். இப்போ இதுல எவ்வளவு வரும்? இவ்வளவு இவனோட தலை எழுத்துற சத்தியம். ஏய் இதெல்லாம் தோராயமா பள்ளம். தோராயமா இவ்வளவு வரைக்கும் வந்து ஃபுல்லா போட்டா தண்ணி அளவு ஊத்த முடியும். இல்ல குழஞ்சிர மாதிரி வராதே. மயிர் அளக்குறாங்க. பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. சின்ன பசங்களா இருக்காங்க வேற நாசிகமா நினைப்பாங்க. விடு விடு. இப்போ கண்டு கரெக்டா வரணும் தானே. இது மூணு தான் வரும் பாக்கறியா? அரிசி மட்டும் எடுத்துறேன். ரெண்டு சுத்தமான பாஸ்மதி ரைஸ், சுத்தமான பச்சை தண்ணி. ஃபர்ஸ்ட் நம்ம அரிசியை வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ அரைக்கிறேன். வீடியோ போயிட்டு இருக்குவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெங்காயத்தை ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயத்தை எப்படி ரெடி பண்ணுவீங்க? ட்ரெஸ்ஸு போட்டு மேக்கப் போட்டு பவுட்ரு போட்டெல்லாம் வச்சு பூ வச்சு ரெடி பண்ண போகிறோம் பிரியாணிக்கு. தோலை விட்டு எல்லாம் சரியாக எடுத்து வாங்க. வெங்காயத்துக்கு எனக்கா எங்கள் சேனல் டெவலப் ஆச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா தரேன். பெண்கள் கை வேதாலும் நல்லா தெரியும். ஆண்கள் கூட அறியலாம். வாசம் நான் ஆடிதான் வாசம். ஒரு வெங்காயம் நீ பூண்டு உரியுமா? ஒரு வெங்காயம் நீ ஒரு வெங்காயம் நான் ஆடிறேன். அப்போதான் மொத்தமே நீ அறி. உன்னால் இப்போ நீ ஹெல்ப் பண்ணலாம் கேட்க நான் இதாக இருந்தேன். மக்களே, இவர் வெங்காயம் கட் பண்ணதுனால டெய்லி இவர் தான் சமைப்பாருன்னு நீங்கள் யாரும் தப்பாக கணக்கு போட வேண்டாம். டெய்லியும் குக் பண்ணுறது என்னவோ நாங்கள் தான். சும்மா இன்னைக்கு வீடியோக்காக மட்டும்தான் இவர் சமைச்சிட்ருக்காரு. டெய்லி சமைச்சிட்டு இருந்தால் அப்போ வேலைக்கு யார் போவாங்க? ஓ, அப்போ வேலைக்கு போகிற யாரும் சமைக்கக்கூடாது. அப்போ பெண்கள் வேலைக்கு போயிட்டு சமைக்கிறவங்களாம் லூஸு. உங்களை யார் கற்றுக்க சொல்கிறது? எல்லா பெண்களும் நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் யாரும் சமைக்க வேண்டாம். ஏன்னா அதாவது ஒர்க்கிங் உமன்ஸ் யாரும் வீட்டில் ஒர்க் பண்ண வேண்டாம். ஆர்டர் பண்ணுங்க, சாப்பிடுங்க. நம்ம டிஷ்ஷோட மெயின் பேட்டரி தாங்க காடை. பார்க்க தான் சின்னதாக இருக்குது, ரேட்டு தான் ஹெவி. காடை பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸில் தான் இருக்குது. ஒரு காமெடி நடந்துச்சு. நாங்கள் சவுதியில் இருக்கும்போது ஹோட்டலுக்கு போகும்போது மெனு கார்டில் காடை பிரியாணின்னு போட்டிருந்துச்சு. அது கடாய் பிரியாணின்னு படிச்சுட்டு கடாய் பிரியாணி ஒன்று கடாய் தான். கடாய் பிரியாணி மேபி கடாயில் இருக்க மாட்டேன். ஆக்சுவலாக அது காடை பிரியாணி. இப்போ கடாயில் காடை இருக்கு. அடுத்தடுத்து பிளேஸை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருக்கணும். நல்லா கழுவு. நல்லா தான் கழுவுறேன். சோப் எடுத்து போட்டு கழுவுறேன். ப்ரஷ் போட்டு தேயிலை வாஷிங் மிஷினில் போட்டு கழுவுனது. கழுவுனது இது அப்படி வச்சு ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். குக்கிங் சேனல் ரன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. நீங்கள் ஒரு பொருளையும் எடுக்கும் போது தான் உங்களுக்கு அந்த பொருளே ஞாபகத்துக்கு வரும். அது போய் எடுத்துகிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் அது வேகாமல் போயிடும். அப்புறம் சாப்பிடும்போது உப்பு அதிகமாக இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஒரு சேனலை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காடை சூப்பு சாப்பிட்ருக்கேன். இதுல பூச்சி மட்டும் இருக்கு. இங்க க்ளீன் பண்ணி வச்சிருக்க. அறிவு தானே இருக்கு உனக்கு? உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு ஏதாவது இருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? சார் நீங்க கஷ்டப்பட்டு அடுப்பு பற்ற வச்சிருக்கோம். அடுத்து பாத்திரம் வச்சு அடுப்பே பத்தலாம். எரியுது. பாத்திரம் வச்சாச்சு. அடுப்பு நல்லா இருந்தது. எரியா பாத்திரம் வச்சாதான் எரி. அது என்ன கலாட்டாங்களா?
நீ அடுத்த இது பண்ண அதை கொஞ்சம் இப்போ சரி இப்படி அடுப்பு எரி விடு நீ ஃபர்ஸ்ட். நான் எரி வரேன் போ. நீ பண்ண எரி பாரு. என்ன எடு? நான் கேக்குற இன்கிரிடியன்ட்ஸ் எடுத்து கொடு, நான் ஒவ்வொண்ணா போடுறேன். தான் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். போதுமா பார்த்து போது ஊத்து ஊத்து ஊத்து. போதும் போதும். இதை வந்து மந்தி பிரியாணி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வாசம் அந்த பட்டையெல்லாம் இடுறான், அதை ஃபஸ்ட்டு போடணும். இதை பிடிங்க, ஹெல்ப் பண்ண. வீடியோ எடுக்கணும் அப்படி இப்படி தான் இருக்கும். இது காட்டிட்டா காட்டிட்டா அப்புறம் இந்த பட்டை வகைகளெல்லாம் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுப்பே எரியல. சத்தம் பேசுது. அடுப்பே எரியலங்க, வீடியோவே ஒழுங்காக வராது. ஐயோ வாசு, நீ செம்ம திட்டு வாங்க போகிற வாசானா. நான்லாம் சொல்லிடுவேன், எனக்கு இது வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிற குண்டாடாடே, ஒழுங்கு மரியாதை இந்த மாதிரி வேற குண்டா வாங்கி தந்துடு. சத்தியமாக சொல்கிறேன், அம்மா என்னை திட்டுச்சுன்னா நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். இதெல்லாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம், ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு. இப்போ வாடா க்ளோஸை பார்த்தாங்களா, பச்சை மிளகாய் கொஞ்சம், கிளறி கொள்ளலாம். காடையில் மந்தி பிரியாணி யார் பண்ணது? நீ பார்க்கலன்னு சொல்லுங்க. சரி, யார் பண்ணிலும் அவங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புதினாவும் மல்லியும் போட்டு போகிறோம். ரோசா பூ போடலையா? பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே அரைச்சி எடுத்துட்டு வந்த இதுக்கான ஒரு ஸ்பெஷல் மசாலா. நல்லா பார்த்துங்க, இது மிக்ஸி ஜாரு. இங்கே காட்டு. இதில் பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாம் வறுத்து அரைச்சது. இந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்க போதே சொல்ல போனோம். ஓகே, சிறிதளவு. நெக்ஸ்ட் பெப்பர்லாம் இருக்குது. அதெல்லாம் இதுக்கு இல்லை, அதெல்லாம் இதுக்கு இல்லை. தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்று, தண்ணி ஊற்றி உப்பு போடு. என்னோட அசிஸ்டன்ட் இவர் தான், நான் என்ன சொன்னாலும் செய்கிறாரு. தண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி எடுத்த அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றணும். 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர். ஒரு அப்புறம் ஊற்றுடா. ஃபுல்லாக ஊற்று வாசம். பாஸ்மதி ரைஸ் சீக்கிரம் வந்துடுறாங்க. 2 தேக்கரண்டி சால்ட் போட்டுக்கணும். 2 தேக்கரண்டி. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்ச காடையை நம்ம செஞ்சு வச்சுருக்க இதில் இறக்கலாம். 1 2 கொஞ்சம் கீழே இருக்கு. 4 3. நம்ம காடைக்கு மேலே ஃப்ளேவர் ஏற்றுறதுக்காக கார்ன் மாவு சேர்த்துக்கிறோம். காடை தான் ஃப்ளேவரை கொடுக்குறாங்க. ஆமாம், போதும் இதுவே ஜாஸ்தி. போதும் மாசம். ஓகே, எக்ஸ்ட்ரா போட்டது நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பெப்பர். போதும். சில்லி தான் நம்ம நிறைய போடல. அண்ட் நெக்ஸ்ட் ஆச்சி ரெட் சில்லி மசாலா. ஆச்சி வேண்டாம், யார் வீட்டு ஆச்சி? காரத்துக்காக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, 5 நிமிஷம் ஆயிடுச்சா? ஓகே. ரொம்ப வந்துருச்சுன்னா அவ்வளோதான் ஆகிடும். போதும், 5 நிமிஷம் ஆயிடுச்சா? கையை போட்டு கலக்கு. தயிர் லைட்டாக தயிர் விடு, தண்ணிலாம் போடாது. அதுலேயே கொஞ்சம் தண்ணி தயிர் வேஸ்ட் ஆயிடும்.
எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு குடிச்சுக்கோ நைட்டுக்கா. தயிர் ராஜீவ் காந்தி மாதிரி ஆர்டர் பண்ணி போதும் வாசம். இது 4 காடை இருக்குல்ல, மேரினேட் ஆக தேவை. நெக்ஸ்ட் அந்த எல்லோ தூளை கொஞ்சம் கொஞ்சம் போடு, இல்லைன்னா மஞ்சள் தூள் போடாத, ரெட் கலர் மாறிடும் வாசம். லெமன் அந்த சைடு வதி எடுத்துக்கிட்டு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் ராங்காக போயிடுச்சு. உப்பு 2 தேக்கெண்ணெய் போதும். இது 4 தேக்கெண்ணெய். உப்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். உப்பு போட்டுனே இருக்கேன், எனக்கு தெரியும் வாசம். சொரனே வரல. தலையெல்லாம் போடாத. தலையா? அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போட்ட காடையை நீங்கள் அகைன் எடுத்துடணும். கொண்டாங்க நீ, நானே எடுத்துக்கிறேன். கொண்டா இரு, விடு விடு விடு. எப்படி எடுத்துடலாம் பார்க்குறேன். இது மட்டும் எடுத்து போடு, காடையை மட்டும் எடுத்து போடு. சுட்டுற போது நெருப்பில் சுட்டு ஆறிடும், வெறுப்பில் சுட்டு ஆறாது. இந்த தலையெல்லாம் வரனாலும் பரவாயில்ல, மசாலாவாக இருக்கும். கிட்ட வாங்க. 5 நிமிஷம் தான் கொதிக்க வச்சோம். அதுக்கப்புறம் எடுத்துட்டு இதில் மசாலா வைக்க ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். இல்லை அதில் அரிசி போடணும் தானே. பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்த காடையை நீங்கள் நல்லா அந்த மசாலாவில் ஊற வச்சு திருப்பிக்கணும். தம் போடுறது சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தடவை கஷ்டம். இன்னும் ஒரு லெமன் கட் பண்ணுறோம். ஊற வச்ச அரிசியை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண போகிறாருப்பா? பாருங்க, நம்ம டிஷ் அருமையாக கொதிச்சிட்ருக்கு. தம் போட்டால் வந்து இல்லைடா, இல்லைடா, தம் போட்டால் ஓகே. தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இதெல்லாம் அடுத்து காடையை பொறிக்க வேண்டிய நிலவு இருக்கிறதுனால தம்மை கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கோம். ஸோ கொஞ்சம் விறகு வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே போட்டு தம் போட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் அதுக்கப்புறம் சொன்னேன் பையன். நம்மக்கிட்டே கடை இருக்கிறதுனால நம்ம அங்கேருந்து சுட்டுட்டு வந்தாச்சு. இந்த 5 ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிற முந்திர திராட்சை தான் நமக்கு இப்போ உதவும் போது நிறைய இருக்கு. 5 ரூபாய் பாக்கெட்டு. இது காய் ஊற்றுங்க, நெய்யை பிரித்து ஊற்றிக்கலாம். 10 ரூபா பாக்கெட் நெய். இந்த குக்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். வாழ்க்கை எல்லாருமே பட்ஜெட் வைஸ் தான் வாழ்வாங்க. இன்னும் கொஞ்சம் இதுலேயே ஒன்று ஒன்றா போட்டு எண்ணெய் ஊற வச்ச காடை இறக்கிறோம். எண்ணெய் வந்து அப்போதான் நல்லா. ஃபைனலாக நாங்கள் செஞ்ச மந்தி பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா லெக்கெலாம் வேறு லெவலில் இருக்குது. காடை மந்தி இது வரல யாருன்னா சாப்பிட்டு மறக்காமல் வாங்குங்க. நல்லா வெளுத்து கட்டிகிட்ருக்கீங்க. காடை லாஸ்ட்டாக நான் சவுதியில் சாப்பிட்டேன், அஞ்சப்பரில் ரஞ்சிதா கூட. பையன் இல்லை அவங்க அப்பா.
கொஞ்சம் வந்து சால்ட் கம்மியாக இருக்கு. ஆனால் காடை வச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்குல்ல. ட்ரை இன்னும் ஒரு 10 நாள்ரா. காடை நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. ஃபைனலாக காடை மந்தி பிரியாணி வந்து சாப்பிட்டு முடிக்க போகிறோம். காடை கம்மியாக இருக்கிறதுனால ரைஸ் சாப்பிட இறங்கலை. காடை இருந்தால் நல்லா இறங்கியிருக்கும் போல். பிகாஸ் வந்ததுலேருந்து காடையை மட்டும்தான் தின்னுட்டுருக்காங்க ரைஸ் கூட வச்சு. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா மந்தி பிரியாணி வந்து அரேபியா கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸான டிஷ். ஃபைனலாக டிஷ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80% வந்துச்சு. Jason brother, we did kapsa. Finally the output was not good, but Shwaya good. 80% complete, 20% balance. பட்ஜெட் வைஸ் பண்ணிங்கன்னா அந்த 20% மிஸ் ஆக தான் செய்யும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். நம்ம வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரணும்னா நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷனில் ஏதுங்க பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டன் எடுத்துருங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. எப்போவுமே வந்துடுச்சு. இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய். ஃபைனலாக வீக்லி 2 weeks ஒன்ஸ் ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். அடுத்த மந்த்லி ஒன்ஸ் வீடியோ எடுக்கலாம்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்த இயர்ஸ்லி ஒன்ஸ் ஒரு வீடியோ எடுக்கலான்னு இருக்கோம். இல்லை வியூஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கலான்ட்டு. பட் வியூஸ் பண்ண அவ்வளோவா போகல சொல்லிக்கிற அளவுக்கு. ஸோ வந்துட்டு அப்செட்டாக இருக்குது. சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல ஆக்சுவலாக. அதனால் இதில் மோர் கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ உங்களில் யாருக்காச்சும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஃபர்தராக வீடியோஸ் போடலாம். இல்லைன்னா டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். Okay, bye. Never give up.